வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். காலையில் ரீசர்ச் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. விக்னேஷ் டைரக்ட் பண்ணுற தனுஷ் நடிச்சிருக்கிற படம் ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஆக்சுவலாக படத்தோட டைலர் சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே. இந்த படத்துக்காக விக்னேஷும் தனுஷும் ஜிவி பிரகாஷும் எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்காங்க நல்லா தெரிய புரியுது. படத்தில் சின்ன சின்ன சீக்வன்ஸ் கூட அவ்வளோ டீட்டெயிலாக அக்யூரேட்டாக இருக்குது. சொல்ல போனால் டீகோட் பண்ணி சொல்கிறேன் ஒவ்வொரு தெரிஞ்ச விஷயத்த மட்டும். ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால, அதாவது 90s நடக்கிற மாதிரி காலகட்டத்தினால ஸ்டார்டிங் அந்த கால டிவியில் எப்படி ஸ்டார்ட் பண்ண அல்ல மாதிரி ஒரு மாதிரி கிளிட்ஜ் ஆகிட்டுன்னு ஆனால் டிவிலாம் அதில் நிறையா பூச்சிங்க மாதிரி டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட் இது வந்து எப்படி இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்ச பார்த்தவங்க தெரியும் அந்த காலத்தில். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டார்டிங் சீனு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. அதாவது ரியல் இன்சிடென்ட்னா இந்த படத்தில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒரு லிங்க் ஆகுது. அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணான்னு தெரியல. அதாவது 1991 நினைக்கிறேன். 1991 ரியலாகவே 6 months கிட்ட ஒரு போர் நடந்திருக்கும். ஈரானுடைய போர் நினைக்கிறேன். நடக்கும்போது அந்த போரை லிங்க் பண்ணி மையப்படுத்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. போர் வந்து 6 மாதம் நடந்துருக்கு நினைக்கிறேன். 6 மாதத்துனால போர்னால எந்த அளவுக்கு தாக்கம் உலக நாடுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தை அதாவது அந்த ஐடியா பார்க்கும்போது உண்மையிலே இவர் டைரக்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி டைரக்ட் பண்ணாரா, இல்லை இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ்ஏ ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது இல்லை. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த போரே கொஞ்சம் வைப்போம், அது கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிங்க் ஆகும், ரீச் ஆகும், இன்னும் கொஞ்சம் கரெக்டாகவும் நினச்சான்னு தெரியல. ஆனால் பக்காவாக இருக்குது உண்மையிலே சூப்பராக லிங்க் அது நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ வந்துட்டு திருடனா இருக்கான். திருடுறான், எதுக்கு திருடான்னு தெரியல. ஆனால் வழக்கமாக பார்த்தா எப்போவுமே ஒரு திருடுந்தா ஒரு வாரம் திருட்டு அந்த காசை செலவு வச்சுட்டு இல்லை திருட்டு பிளான் பண்ணிட்டு இன்னொரு திருட்டு பண்ணுவான். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ வந்து ஓவர் நைட்டில், அதாவது 2 நாளில் 2 திருட்டு, அதாவது நைட்டில் 1 காலையில் 1, ஓவர் நைட்டில் 2 திருட்டுங்க. அப்பயே தெரியுது ஹீரோவுக்கு பண தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ்லேயே அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டு நல்லா கிளியராக புரியுது. சொல்லியாகணும், இந்த படத்தில் தனுஷ் ஆக்டிங் செதுக்கியிருக்கிறது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குங்க உண்மையிலேயே. பார்க்குறப்போ எப்படி ஆக்ட் பண்ணுற, சீரியஸாக அவ்வளோ நேச்சுரலாக அக்யூரேட்டாக சகஜமாக ஆக்ட் பண்ணுறாரு. நடிக்கணுமே நடிக்காமல், நடிப்பு ரொம்ப ஓவர் சேச்சுரேட் ஆகாமல், அந்த சீனுக்கு கேரக்டர் தகுந்த மாதிரி ஓகே இது இந்த அளவுக்கு மட்டும் எமோஷனாக காட்டினா போதும், அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்கு ஆக்டிங். அவ்வளோ செதுக்கிருப்பார். அவர் ஆக்டிங் டெடிக்கேஷன் சொல்ல அவர் பாடியும் அவர் மெயின் செட்டையும் அவர் ஆக்டிங்கும் கேரக்டர்ஸ் அந்த ஒரு கேரக்டர் தன்மையும் எந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணுறாருன்றது. ஒரு போலீஸ் வந்து இதெல்லாம் சடிப்பார், காலை மேய்ச்சி செவிலில் இருந்து விடுவார் செவிலியே. அப்போது நிறையா பெரிய ஆக்டர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்குலாம் கொடுக்காதீங்க, எனக்கு போலீஸ் அண்ட் செவிலியோ இல்லை காலை மெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுக்காதீங்க, எனக்கு கெட்டாக காட்டுக்கு சொல்லுங்க. எப்படி அந்த கேரக்டரை டவுன் பண்ணாலே பிடிக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இதுதான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், கேரக்டருக்கு பக்காவாக அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு அமையணும், அந்த சீன்ஸ்லாம் அமையணும் சொல்லியிருக்கேன் தெரியல. விக்னேஷ் கிட்ட தன்னுடைய முழு கேரக்டரையும் முழு ஆக்டிங்கையும் அர்ப்பணிச்சிருக்காரு. நல்லா தெரியுது தெரியல பார்க்கும்போது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சீனுக்கு அவர் டெடிகேட் பண்ண விருந்தை பார்க்கும்போது ஆட்ஸ் ஆஃப் அது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குபேரா பாட்டிலே தெரிஞ்சிருக்கும். எந்த ஆக்டர் ஆச்சு மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாங்க பிச்சைக்காரன் நடிப்பானா, அதுலேயே புரிஞ்சிருக்கும். அவர் கதைக்காகவும் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் எந்த அளவுக்கு தானே அர்ப்பணிப்பான்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே எப்பா தனுஷ்க்கு ஆஸ்கார் வந்தது, தனுஷ்க்கு ஏதோ அவார்டு கொடுத்துருக்குப்பா, நோபல் ஏதோ அவார்டு இருக்குல்ல, ஏதோ அவார்டு பேர் தெரிஞ்சு ஏதாவது அவார்டு தயவுசெய்து ஒரு அவார்டு கொடுத்துருங்க. அந்தளவுக்கு டீப்பாக இறங்கி நடிக்கிறார். அப்போ கேஎஸ் ரவிக்குமார், மமிதா பைஜு. கேஎஸ் ரவிக்குமார் ஒரு சின்ன சீன் வராது. அவர் கேரக்டர் எப்படி இருக்கு, அவர் கேரக்டர் எப்படி இருக்குன்னா மற்ற படத்தோடு இந்த படத்தை டிஃப்ரெண்டாக இருக்குது. அதாவது கொஞ்சம் பல் எடப்பாக வச்சுக்கிட்டு பேசுறது, கொஞ்சம் நாக்கையும் பல்லையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி எப்படி இருக்கும். இப்போது ஆக்சுவலாக நான் பேசுறது அப்படி தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன்.
அதாவது அவர் கேரக்டர் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அவர் சொன்னது விலகு என்னன்னா, ஒரு சொல்றார், இவன் திரும்பி வந்தத பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரல. தௌதா சொன்னோனே, "ஏய் தாதா அவன் திரும்பி தான் வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லும்போதே புரியுது. தனுஷுக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியுது. இவர் உண்மையிலே மாறி வந்தானா இல்லையானது அது மேற்பட்ட படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் தனுஷ் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு சொல்லி நல்லா புரியுது. தனுஷ் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கா நல்லா தெரியுது. நமிதா பைஜூவோட ஆக்டிங் உண்மையிலே இந்த படத்தில் ஒரு ஸ்கோர் அதிகமாக இருக்குங்க. இப்போ டூட் படத்தையும் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு ஜனநாயக படத்தையும் அந்த ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வராங்க வரும்போது டைலாக்கும் கேரக்டருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்களுடைய அந்த கேரக்டர் டெவலப் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இன்வால்விங் அதிகமாகவே இருக்கும். இந்த படத்தில் நல்லா தெரியுது. உண்மையிலே ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆக்டிங் கூட சொல்லவே வேணாம். கேசவுக்கு நான் அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஆனால் ஒரு படி தனுஷ் வந்து ஒரு படி மேலே தான் எல்லாரும். அது மாதிரி நல்லா தெளிவாக தெரியுது. இந்த படத்தில் மியூசிக் டேரக்டரை பற்றி பேசியே ஆகணும். ஜிவி பிரகாஷ் தலைவரே, நீ மூவி நடிச்சாதான் கேவலமாக இருக்குது. ஆனால் நீ மியூசிக்கை போட்டால் மட்டும் எப்படி இருக்குன்னா 2 ஆப்போசிட் சைடு மாதிரி இருக்குது. மியூசிக் எவ்வளோ சூப்பராக போறியோ படத்தோட கான்செப்டையும் படத்தை நடிக்கிறதும் நீ நடிக்கிற படம்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஒரு நல்ல படம் நடிச்சேன் இல்லையா? படம் நடிக்க கதை எதுவும் பெருசாக வரலையா? சிம்பிள் நீ மியூசிக்கே போயிடு. ஏன்னா உன் மியூசிக் சூப்பராக இருக்குது. அவ்வளோ அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படத்துக்கு டூனிங்க கரெக்டாக அமையுது. எனக்கு தெரிஞ்சு அனிருத் ஃபர்ஸ்டாக எனக்கு எப்பவும் மியூசிக் இல்லை. அதான் ஒரு தான் சுச்சுவேஷன் ஏதோ கரெக்டாக மியூசிக் போடுவார். இது செகண்டே நான் வச்சுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு மியூசிக் சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்டிங்கும் யாரையும் குறை சொல்ல முடியல, மியூசிக்லேயும் யாரையும் குறை சொல்ல முடியல. அப்புறம் வேறு என்ன இருக்குது? கதைன்னு பார்த்தா அந்த விக்னேஷ் வந்து பக்காவாக செதுக்கியிருக்காரு ஸ்டோரி. அதாவது ஸ்டோரினா சிம்பிள் கான்செப்ட் தான். தெரிஞ்சுதான் எதுக்கு தெரிஞ்சுதான் அப்புறம் மாறுவானே இல்லையா அதுதான் மீதி கதை. ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல கதையை பற்றி மேலோட்டமாக சொல்லிட்டேன். இந்த படத்தில் நான் ரொம்ப ஹைப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற விக்னேஷ் ப்ரீவியஸாக எடுத்த போர்த்தொழில். நிறைய பேர் போர்த்தொழில் ரொம்ப ஃபேவரட். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிடெக்டிவ் மூவினா அந்த போர்த்தொழில் தான். எப்படிப்பா இந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக ஒரு படத்தில் வைக்க முடியுன்றது அந்த படத்தில் இருக்கிற டேரக்டரை பார்த்து கற்றுக்கணும். பெரிய பெரிய டேரக்டராக கற்றுக்கணும். அதாவது பெரிய பெரிய டேரக்டர்ஸ் டென்ஷனாக இருப்பீங்க படத்தில் அந்த டேரக்டரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எந்த டேரக்டர் பேச சொல்ல. பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் யாரும் மொக்க படம் எடுக்கிறாங்களோ ஃபெயில் ஆகிறாங்களோ அவங்களாம் இந்த டேரக்டரை பார்த்து கற்றுக்கணும். எவ்வளோ அழகாக ஒரு டிடெக்டிவ் படத்தில் டீட்டெயிலிங் வைக்கலாம் சொல்லி தெளிவாக கற்றுக்கணும். நிறைய பேருக்கு அந்த படத்தில் ஃபேவரட் சீனாக இருக்குது. அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுற ஒரு சீன் இருக்கிற காரணம் தெரியாமல் போயிடுச்சு. அந்த சீனை ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு அதை விட ஃபேவரட்டான சீன் தெரியுமா? கடைசியில் வில்லனை ஹீரோ சுடுறதுக்கு முன்னாடி வில்லகிட்ட கன்று இருக்கும். ஆனால் அந்த கன்று சுடும்போது மிஸ் ஆகிடுவான். ஹீரோ மிஸ் ஆகிடும், புல்லட் மிஸ் பண்ணிடுவான். ஆனால் ஒரு கட்டத்து மேலே கன்று சேம்பர் கிளாக் பண்ண சேம்பர் இருக்குல்ல, சேம்பரில் அந்த புல்லட் விழுந்துடும். ஆனால் புல்லட் ஃப்ரேம் வெளில வந்து உள்ள திரும்ப லாக் ஆகும். அதே சேம்பர் மேலே விழுந்து அந்த கேப்பில் மேக்ஸினுக்கு போகிற கேப்பில் லாக் ஆகும். அதனால கன்னை சொல்ல முடியாது. அதனால திரும்ப கன்னை கல் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போகிற மாதிரி ஹீரோ பிடிச்சி அந்த சேம்பர் லாக் ஆகிற புல்லட்டை சரி பண்ணுற பேரில் ஒன்று பண்ணுவார் பாரு. நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எப்போதான் எல்லாம் யோசிக்கிறீங்க? அதாவது மற்ற படத்துல எல்லாம் கன்னை சுடும்போது மேக்ஸினை போடுறாங்க. கன்னை கிளாக் பண்ணிவிட்டு இந்த கன்னை சேம்பர் ஏறின உடனே சுடும்போது கன்னு கிளாக் ஆகிட்டு கன்னு ரிவர்ஸாக கிளாக் ஆகிட்டு உள்ள புல்லட் வந்து போயிட்டு ஃப்ரேமு வெளில வந்து கிளாக் மூடும். இதுதான் கன்னு பேசிக் மெக்கானிசம். அந்த புல்லட் வந்து உள்ளே போயிடும். பேக் வச்சா கிளாக் ஆகும்போது ஃப்ரேம் வெளில வந்துடும். இதுதான் கன்னு மெக்கானிசம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாரும் வைக்க மாட்டாங்க. சுத்தா ஃபயர் மட்டும் வருது, அதோட முடிச்சுட்டு வராங்க. அந்த கிளாக் ஆகுது, ஃப்ரேம் வைக்கிறதுலாம் யாரும் வைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த ஃப்ரேம் வைக்கிறத தாண்டி ஃப்ரேம் லாக் ஆகும். அந்த பிளட் ஃப்ரேம் சேம்பர் லாக் ஆகுனா அதை எப்படி சரி பண்ணணும் அந்த கூட டீட்டெயிலிங்காக வச்சுருக்கும் போது நான் அந்த இடத்துல ரொம்ப மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன். அந்த படம் பார்க்கும்போது அந்த சீனை நான் ஸ்டன் ஆகிட்டேன். எப்போதான் இந்த படத்தில் அதாவது இந்தளவுக்கு நுணுக்கமாக யோசிக்க முடியுமா அதாவது பண்ணியிருக்காரு. நான் எந்த படத்தில் சொல்கிறேன் மக்கள் சொல்லி லியோ படத்தில் ஹீரோ காஃபி ஷாப்பில் 4-5 பேர் கொண்டு வரல, கரெக்டாக ஹெஸ்டாப்பில் கொண்டு வரல. கொல்லும்போது கோர்ட்டுக்கு போவார். இவர் ஃபயரிங் டெஸ்ட் பண்ண வைக்கும்போது ரிவால்வரில் சுடும்போது ஓகே, அது ரிவால்வர் அடிக்கும் புகை வந்து புல்லட் போகும், அதெல்லாம் ஓகே. அதில் எந்த ஒரு ஆச்சரியம் நான் பார்க்கல. ஆனால் எப்போ
லேட்டஸ்டான கிளாக் அந்த கிடைக்குமோ அவருக்கு பேலட் எம் நினைக்கிறேன். இதில் மேஜர் ஆஃப் த பீப்புள்ஸ் யூஸ் பண்ணது பேலட் M9. அந்த பேலட் M9 யூஸ் பண்ணும்போது சுடும்போது கிளாக் ஆகி உள்ள இருக்கிற புல்லட் சாம்பில் இருக்கிற புல்லட் உள்ள வெளில வந்துட்டு அந்த ஃப்ரேம் இருக்கும். ஃப்ரேம் அந்த புல்லட்ஸில் கவர்மாக ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் வெளில வரணும். எதுவுமே வராது. புல்லட் கிளாக்கே ஆகாது. ஓன்லி ஃபயர் மட்டும் வரும். அதை பார்க்கும்போது இது ஏண்டா இவ்வளோ மெனக்கெடுறீங்க, அந்த கன்னுக்கு சாம்பருக்கும் கிளாக் ஆகிற அளவுக்கு டீட்டெயில் வைக்க மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நான் லியோ படத்தை பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். ஆனால் போர்ட்டலில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தை எனக்கு கொஞ்சம் ஹைப் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா விக்னேஷ் ப்ரீவியஸ் படத்தை செதுக்கிட்டார் போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துக்கு ஹைப் அதிகமாக தான் இருக்குது. உண்மையில் 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகிறீங்க. நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன். அவ்வளோ எதாவது சொல்லிட்டேன். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மியூசிக் ஜிவி பிரகாஷ் பின்னிட்டாரு. ஸ்க்ரீன் ப்ளஸ் சூப்பராக இருக்குது. அப்புறம் டைரக்ஷன் சொல்லவே வேணாம். விக்னேஷும் அவர் செதுக்கிறாரு. ரியல் லைஃப் இன்சிடென்ட்டும் அப்படியே மையப்படுத்தி வச்சுருக்காரு. ஸோ ஹீரோ திருடுற மாதிரி கடை வச்சுருக்காங்க. மேபி இந்த போர் கான்ஃப்ளிக்டால் காசு தேவைப்படும் திருடுற மாதிரி விற்கிறான். அது என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே டைலர் ரொம்ப ப்ராமிஸாக இருக்குது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரசல்கஸ் இதுதான் இந்த டைலர் டீகோடிங். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் வேணால் போட முயற்சி பண்ணுறேன். தட்ஸ் ஆல் யோகேஷ். குட் பாய்.